இனி தேர்தல் செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியில் உண்மையாக உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லை என அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக காங்கிரசின் செயல்பாட்டை தடுக்கும் வகையில் EVKS இளங்கோவனின் செயல்பாடுகள் அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ்7 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியினை இப்போது காணலாம். ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஜனநாயக முறைப்படி இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் கட்சியின் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் தேர்தலை நடத்தி ஏராளமான இளம் தலைமுறையை சேர்ந்த தலைவர்களை உருவாக்கினார். நான் உட்பட அவர்களில் பல பேர் கடந்த தேர்தலில் போட்டியிட்டோம். ஆனால் ராகுல் காந்தியால் உருவாக்கப்பட்ட இளம் தலைமுறையை சேர்ந்த பல பேரை ஒதுக்கும் வகையில், அவர்களுடைய வளர்ச்சியை புறக்கணிக்கும் வகையில் இளங்கோவன் அவர்கள் தொகுதி தேர்வு அமைந்திருக்கிறது எங்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் இளைய தலைமுறைக்கு இளங்கோவன் அவர்கள் துரோகம் இழைக்கிறார் என்ற கடுமையான குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சியை அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அவர் தடுத்து நிறுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டையும் நான் முன்வைக்கிறேன்.